கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 76 சங்கீதம் 4 வசனம். 76 சங்கீதம் 4 வசனம். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, அவர் அந்த கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் பிரகாசம் உள்ளவர் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் எப்படி காணப்படுகிறார்? மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார், பிரகாசம் நிறைந்தவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளில் கூட தேவனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து ஜீவிக்க வேண்டும். அப்போது நாம் என்ன பண்ண முடியும்? அவருடைய பிரசன்னத்தை, பிரகாசத்தை நாம் என்ன பண்ண முடியும்? காண முடியும். அவருடைய மகத்துவத்தை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மகத்துவம் விலையேறியதாக இருக்கிறது. மகத்துவம் உள்ளவரே, சங்கீதக்காரன் எவ்வளோ அழகாக எழுதுகிறார் பாருங்க. மகத்துவம் உள்ளவரே, மகிமை நிறைந்தவரே. அப்போ மகத்துவம் உள்ளவராக, மகிமை நிறைந்தவராக தேவன் நம்மத்திலே இருக்கிறார். அப்போ நாம் கூட இப்படியாக மகிமைப்படுத்த வேண்டும். மகத்துவம் உள்ளவரே, மகிமை நிறைந்தவரே என்று சொல்லி. அப்போ அந்த மகத்துவத்தையும் அந்த மகிமையும் நாம் காண வேண்டுமானால் முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை துதிக்கிற துதியினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். அவரை துதிக்கிற துதியாகிய உதடுகளின் கனியாகிய காளைகளை செலுத்துங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உதடுகளின் கனியாகிய சோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய சோத்திர பலி நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு செலுத்த வேண்டும். இதான் நாம் ஓசியால் வாசிக்கிறோம், உதடுகளின் காளை என்று சொல்லி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை நாம் செலுத்தும் போது அவர் மகத்துவத்தை நாம் காண முடியும், அவர் மகிமையை காண முடியும். அந்த மகத்துவம், அந்த மகிமையை நமக்குள்ளே வரும்போது, நம்மை சுற்றி பிரகாசிக்கும் போது அவருடைய பெரிதான வெளிச்சத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். முதலாவதாக அவருடைய மகிமையினால் நாம் என்ன பண்ண வேண்டும்? நிறைக்கப்பட வேண்டும், மகத்துவத்தினால் நிரப்பப்பட வேண்டும். இந்த மகத்துவத்தினால், மகிமையினால் நாம் நிறைந்திருக்கும் போது தேவனுக்குள்ளே நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஒரு பலம் உள்ளவர்களாக காணப்படுகிறோம். தேவனுடைய பலத்தினால், சக்தியினால் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம். அப்போ அந்த நாகத்துக்கு இந்த மகத்துவத்தை காணப்படுவது நாம் எப்படி காணப்பட வேண்டும்? நாம் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 6 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்க வேண்டும். 6 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய மகத்துவத்தையே, அவருடைய மகிமையை பார்க்க வேண்டுமானால் முதலாவதாக நம்ம அவர் என்ன பண்ணுவோம்? உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை செலுத்தும் போது ஆண்டு என்ன பண்ணுவார்? அவருடைய மகத்துவத்தினால், அவருடைய வல்லமையினால், அவருடைய சத்துவத்தினால் நம்மை பலப்படுத்துவார். அப்போ இந்த நாட்கள் கூட அவருடைய வல்லமையினால், அவருடைய சத்துவத்தினால் நாம் பலப்பட்டிருக்க வேண்டும், நிறைக்கப்பட்டிருக்க வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனுக்குள்ள மறைந்திருக்க வேண்டும் என்று இந்த நாளில் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாவீது அப்படியாக மகத்துவம் உள்ளவரே என்று சொல்ல காரணம் என்ன? அவர் தேவனுடைய அபிஷேகத்தினால், வல்லமையினால், மகத்துவத்தினால், சத்துவத்தினால் அவர் நிறைந்திருந்தார். இந்த சங்கீதக்காரன் அப்படியாக நிறைந்திருந்தார் தேவனுக்குள்ள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதக்காரன் எழுதுகிற அந்த சங்கீதக்காரன் எப்படி காணப்பட்டார்? அப்படியாக தேவனுடைய மகிமையை கண்டார். அதனால தான் அவர் மகத்துவம் உள்ளவரே என்று சொல்லி எழுதுகிறார். இந்த சங்கீதக்காரன் 76 சங்கீதத்தை எழுதிய அந்த சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சங்கீதத்தை எழுதிய சங்கீதக்காரன் தேவனுடைய மகத்துவத்தை கண்டபடியால் தான் மகத்துவம் உள்ளவரே என்று சொல்லுகிறார். அப்போ மகத்துவம் உள்ளவரே, மகிமை உள்ளவரே நாம் காண வேண்டுமானால் அவரை துதிக்கும் போது, சோதரிக்கும் போது அவரை கண்டு கொள்ளலாம். அப்படியா நாம் துதித்து சோதரிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்? வல்லமையினால், சத்துவத்தினால் நம்மை பலப்படுத்துவார். அப்போ அந்த மகத்துவம் உள்ளவரை நாம் அறியாமல் மகத்துவம் உள்ளவரை என்று சொல்ல முடியாது. அவர் மகத்துவம் உள்ளவர் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்?
நாம் அவரை அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருக்கும் போது மகத்துவம் உள்ளவர் நாம் அவரை குறித்து சாட்சி கொடுக்க முடியும், அவரை குறித்து மகிமைப்படுத்த முடியும், அவரை உயர்த்த முடியும். அப்படியா நாம் அவரை மகத்துவப்படுத்தும் போது, அந்த மகத்துவம் உள்ளவரை கண்டுகொள்ளும் போது, அந்த மகத்துவம் உள்ளவர் நம்ம என்ன செய்கிறாரு? அவருடைய பலத்தினால் நிறைக்கிறார். அதான் 6 எபேசியர் 6:10 வாசித்தோம். அப்படியாக அவர் சத்துவத்தினால் வல்லமையினால் பலப்படும் போது நமக்குள்ள என்ன உண்டாகிறது? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்கிறோம். அப்போ பிசாசனுடைய கிரியை நம்ம மேலே என்ன பண்ண முடியாது? அதிகாரம் செய்ய முடியாது. பிசாசு நம்மை என்ன பண்ண முடியாது? நம் மீது கிரியை செய்ய முடியாது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், சர்வாயுத வர்க்கம்னு என்ன சொல்லும்போது, அது சர்வத்தையும் ஆளக்கூடியது, சர்வத்தையும் ஜெயிக்கக்கூடியது, சர்வத்தின் மீதும் கிரியை செய்யக்கூடியது, தேவனுடைய பெரிதான பலத்தை வெளிப்படுத்தக்கூடியது சர்வாயுத வர்க்கம். அந்த ஆயுதத்துக்கு ஒப்பான ஆயுதம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த மகத்துவம் உள்ளவரை நாம் கண்டுகொள்ளும் போது இந்த அனுபவம் நமக்குள்ளே காணப்படும். அந்த மகத்துவம் உள்ளவரை நாம் சர்வாயுத வர்க்கமாக தரித்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளும் போது நமக்கு என்ன உண்டு? எத்தனையோ விதமாக நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கத்தக்கதாக, பிசாசனுடைய சகல தந்திரங்களையும் எதிர்த்து நிற்கத்தக்கதாக, தீங்கு நாளில் பிசாசு எத்தனையோ என்ன பண்ணுறான்? தந்திரமாக நம்ம வீழ்த்தும்படியாக நமக்கு வரக்கூடிய தீங்கு நாளில், சோதனை நாளில், பரீட்சை நாளில் அவன் பல விதத்தில் கிரியை செய்தாலும் போராடினாலும் அந்த சர்வாயுத அந்த கிரியைகளை எல்லாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி நாம் காணப்படுவோம். ஏன் அப்படி காணப்படுறோம்? நமக்குள்ளே தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் காணப்படுகிறது. அப்போ அந்த நாட்கள் கூட அநேகரை பிசாசு எதிர்த்து நிற்க முடியல. அதற்கு காரணம் என்ன? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வதில்லை, அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுவதில்லை, அவரை மகத்துவம் உள்ளவராக கண்டுகொள்வதில்லை. அப்போ இந்த நாட்களில் கூட நாம் அவர் மகத்துவம் உள்ளவராக கண்டுகொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் அவரை மகத்துவம் உள்ளவராக கண்டு கொண்டார். அதனால்தான் அவரால் சொல்ல முடிந்தது மகத்துவம் உள்ளவரே என்று சொல்லி. அப்போ அந்த நாட்கள் கூட நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கண்டுகொள்ளும் போது, அறிந்திருக்கும் போது, அவருடைய பலத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கும் போது, அவருடைய சர்வாயுத வர்க்கம் நமக்குள் இருந்து நமக்கென்று யுத்தம் செய்யும், நமக்காக பிசாசின் கிரிகளை நிர்மூலமாக்கும், பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும், ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும், பிசாசின் தந்திரங்கள் நம்மை மேற்கொள்ளாத வண்ணம் நம்மை ஜெயத்தின் பாதையிலே நடத்தும். இந்த நாளில் கூட நாம் எப்படிப்பட்ட பாதையை நடந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக, அவரை மகத்துவம் உள்ளவராக கண்டு கொண்டவர்களாக நாம் கூட தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, தேவனை குறித்து மகத்துவம் உள்ளவராக காணாமல் பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறோமா? அப்போ அந்த நாட்கள் கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். அவரை மகத்துவம் உள்ளவராக நாம் கண்டிருக்கும் போது நிச்சயமாக நம்முடைய பாதையில் ஒரு பெரிதான ஜெயம் உண்டாயிருக்கும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக, பிசாசினுடைய தந்திரங்களை எல்லாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக, தீங்கு நாளில் அவன் கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான தீங்குகளுக்கும் நாம் விலகி ஒரு பெரிதான ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் கூட தேவனோடு நடப்போம். இந்த நாளில் கூட நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நமக்குள்ளே காணப்படும் போது நாம் எப்படி காணப்படுவோம்? சமாதானம் உள்ளவர்களாக காணப்படுவோம். சமாதானத்தை நாம் தேவனிடத்தில் பெற்ற சமாதானத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக காணப்படுவோம். சுவிசேஷத்தை எடுத்து செல்லக்கூடியவர்களாக காணப்படுவோம். அந்த சுவிசேஷ வார்த்தைகளை சுமந்து தேவனுக்கென்று கிரியை செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். அப்போ இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை நாமே முழுவதுமாக தேவனிடத்தில் ஒப்படைப்போமாக. அப்போ அதனால தான் பாருங்கள், இந்த நிருபத்தை எழுதிய இந்த பவுல் பிரசங்கியார் சொல்லுகிறார், சமாதான சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற சாணாதிபதியாக நான் என்று சொல்லி அவங்க எழுதுகிறார். சுவிசேஷருக்கு அவர் எப்படி கட்டப்பட்டிருக்காராம்? சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார். அப்போ சமாதானம் நமக்குள் காணப்படும் போது அந்த சுவிசேஷமும் நமக்குள்ளே காணப்படுகிறது. அந்த மகத்துவம் நிறைந்தவருடைய அந்த சுவிசேஷத்தின் வார்த்தை நமக்குள்ளே நிறைந்திருக்கிறது. நம்ம அப்போது என்ன செய்வோம்? தேவனுடைய சுவிசேஷம் சொல்லக்கூடியவர்களாக
தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை மற்றவர்கள் காணத்தக்கதாக கிரியை செய்யக்கூடியவர்களாக நாம் கூட தேவனுக்கென்று நிற்போம், தேவனுக்கென்று ஓடுவோம், தேவனுக்கென்று கனி கொடுப்போம், தேவனுடைய நாமத்தை நாம் மகத்துவப்படுத்துவோம். அப்படியாக நாம் மகத்துவப்படுத்த தேவனுடைய பிரகாசத்தை நாம் கண்டுகொள்வோம். தேவனுடைய பிரகாசத்தை நாம் காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வார். அப்போ அவருடைய விலையேறிய அவர் எவ்வளோ பிரகாசம் நிறைந்தவர் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ளும்படியாக நமக்கு தேவன் உதவி செய்வார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க தூதர்களுடைய பிரகாசத்தை குறித்து பலவிதமாக காணப்படுகிறது. பயங்கரமான பிரகாசம் உள்ளவராக தூதர்களை ஆண்டவர் விவரித்திருக்கிறார். அப்போ தேவனுடைய பிரகாசம் அவ்வளோ இருக்கும் பாருங்கள். சூரியனை போல 7 மடங்கு பிரகாசம் என்று சொல்லி நாம் கூட வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் அவ்வளவாக பிரகாசம் நிறைந்தவராக இருக்கிறார், வெளிச்சம் நிறைந்தவராக இருக்கிறார். அவரிடத்துல இருளே இல்லை. அப்போ அந்த நாட்கள் கூட அவருடைய பிரகாசத்தை காணும்படியாக அந்த மகத்துவத்தை முதலாவதாக நாம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த மகத்துவத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அவருடைய வல்லமையினால் சத்துவத்தினால் நிறைக்கப்பட வேண்டும். அவருடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும். அவருடைய சமாதானத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அவருடைய சமாதானத்தை அனுபவித்து அவருடைய சுவிசேஷ வார்த்தைகளை அறிவிக்கக்கூடியவர்களாக நாம் கூட இந்த நாளில் கூட தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த நாட்கள் கூட நாம் யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? மகத்துவம் உள்ளவரை நோக்கி பார்க்கிறோமா? மகத்துவத்தில் நிறைந்தவர்களா சமாதானத்தை மற்றவர்களுக்கு தேவனுடைய பிரதான சமாதானத்தை அறிவிக்கிறோமா? சமாதானத்தின் சுவிசேஷத்தை எடுத்து சொல்கிறோமா? இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? கிறிஸ்துக்குள் காணப்படுகிற எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட தேவன் கொள்ளை உள்ள பர்வதங்களை மகத்துவம் உள்ளவராக அவருடைய பிரகாசத்தினால் நம்மை நிறைக்க விரும்புகிறார். தேவனுடைய விலையேறிய பிரகாசத்தினால் நம்மை நிறைத்து பலப்படுத்தி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படியாக நம்மை ஒரு புதிய அனுபவத்துக்குள் நடத்த விரும்புகிறார். பழைய அனுபவத்தை எல்லாம் மாற்றி போட்டு புதிய ஆவிக்குரிய அனுபவங்களால் நிறைக்க விரும்புகிறார். இந்த நாளில் கூட நாம் முழுவதுமாக தேவனுடைய கரத்தில் ஒப்படைக்கும் போது, அந்த மகத்துவம் உள்ளவரை நாம் கண்டுகொள்ளும் போது அவருடைய பிரகாசம் எவ்வளவு விலையேறியது என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு வெளிப்படுவார். அவருடைய விலையேறிய பிரகாசத்தை நாம் கண்டு தேவனுக்குள் களி கூறுவோம். அந்த பிரகாசத்தினால் நாம் நிறைந்தவர்களாக நாம் கூட தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்ம ஒருவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே துதிக்கிறோம். இதனால் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளை உள்ள பர்வதங்களை பார்க்கிற நீர் பிரகாசம் உள்ளவராக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை இப்படி பிரகாரம் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மகத்துவத்தை கண்டு உங்களுடைய பிரதான பிரகாசத்தை கண்டுகொள்ள நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கும். இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு முறை பிள்ளைகளும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.